நீங்கள் அந்த 71 தேர்தலே பார்த்தீங்கன்னா தடால் அடி ஒரு பெரிய ரகலையோடு தான் ஆரம்பிக்கிறது. அந்த பெரிய பலம் இல்லாத கட்சி அதுக்கு போய் நம்ம நிறைய சீட் கொடுக்குறதாங்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடாக இருந்தது. இல்லை, இதற்கு இடையில நம்ம 75 நடந்த எமர்ஜென்சி மறந்துட்டோம். 71 வந்து கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் 75 மிசால கடுமையாக தாக்கப்படுறாங்க முதல்வர். எங்க இருந்து அவ்வளோ கோபம் வந்துச்சு? 2014 தேர்தலை தவிர, நாடாளுமன்ற தேர்தலை தவிர 8 தேர்தலில் தொடர்ச்சியா அவங்க கூட்டணி வைத்துக் கொண்டாங்க. ஓகே, அது என்ன பொறுத்தவரையில் சோனியா காந்தி அவர்கள் அவங்களுக்கு என்ன திமுக மீது அவங்களுக்கு என்ன ஒரு திருப்தியா இருக்காங்கன்னா, பட் ஜெயலலிதா வந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் நான் தூக்கின்னு போகணுமா அப்படி இப்படிலாம் வந்து காங்கிரஸை வந்து ரொம்ப பேசினாங்க. பொதுவாக வந்து மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி ஒரு இழிவா பேசுறது. காங்கிரஸ் வந்து திரு கருணாநிதி அவர்கள் வீட்டுல மேல ரெய்டு விட்டு மிரட்டி தான் கீழே வந்து கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே திமுக மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமா இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்குல்ல. அந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, அன்றைக்கு நான் இருந்தேன், அறிவாலயத்தில் இருந்தேன். ஓகே, ஆனா காங்கிரஸ் இல்லாம திமுக வெற்றி பெற முடியுமா இப்போ இருக்க சூழல்ல? அதாவது இன்றைக்கு திமுக வந்து ஒரு திமுக விட்டுட்டு நாம வந்து அவன் 15 சீட் தரேன் 20 சீட் தரேன்னு வாங்கிக்கோங்க, என்னையா நீ பெருசா செஞ்சுட்டேன்னு சொல்ல போறாங்க அந்த அம்மா. அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா திமுக? அது அவங்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்தி. ஓகே, நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு வந்துட்டு தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணியை விரும்பலாம் சில பேர். அவங்க கூட்டணி வைத்துக்கொள்ள, காங்கிரஸ் வைத்துக்கொள்ள. ராகுல் காந்தி கூட டைரக்டா பேசுறாங்க. பேசுறது நீங்க பேசுறது, நீங்க பேசுறதுனால கூட்டணிக்கு கன்வின்ஸ் பண்ணிடுவாங்களோ? என்ன பேசுறது அவருக்கு தெரியாதானே? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. வெளியான இந்த தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸ் படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வெறும் 5 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. பட் காங்கிரஸினுடைய வரலாறு தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் என்னதான் மிகப்பெரிய ஒரு ஆண்ட கட்சியாக இருந்தாலும் கூட அதற்கு அடுத்தடுத்து திமுக எப்போ முதன்முறையாக காங்கிரஸை தோற்கடித்ததோ அதன் பிறகு ஒரு முறை கூட காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்கவில்லை. ஆனால் திமுகவோட கூட்டணி வச்சு பல தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. இந்த உறவுன்னு இருக்குல்ல சார், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய உறவு தமிழகத்தில், இது எங்கேருந்து தொடங்குச்சு? இப்போ வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கா? ஒரு கட்சி இல்லாமல் ஒரு கட்சியால் இருக்கவே முடியாது அப்படின்ற சூழல் தான் தமிழகத்தில் இன்னைக்கு நிலவுதா? 1967 காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணியில் கிட்டக்க தோற்று போயிடுச்சு. ஓகே, அப்போ வந்து திமுக தலைமையிலான கூட்டணி வந்து பெரும்பாலான கட்சிகளை, காங்கிரஸ் அல்லாத கட்சிகள்லாம் அவங்களுடைய கூட்டணியில் கொண்டு வந்து, சுதந்திரா கட்சி, அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீகு, அப்புறம் வந்து இந்த பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டின்லாம் ஒன்று இருந்தது, சம்யுக்த சோஷலிஸ்ட் பார்ட்டி. அது அங்கங்கே சில ஈரோடு அந்த சைட்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சோஷலிஸ்ட்டுகளுக்கு கொஞ்சம் இது இருந்தது. ஓகே, அந்த மாதிரி சிறிய சிறிய கட்சிகளை 7, அப்புறம் வந்து தமிழரசு கழகம்னு சொல்லி அவர் மாப்போசி அவர்கள் நடத்திட்டு வந்த கட்சி. ஸோ 7 கட்சி கூட்டணி அது வைத்து அவர்கள் வந்தார்கள். காங்கிரஸ் அதில் காமராஜருக்கு வந்து அப்போது அவர் சிஎம் இல்லை, பட் இருந்தாலும் அவர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த பொழுது, அவர் தலைவராக இருந்த பொழுது இங்கே விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறார். ஓகே, பொதுவாக அந்த மாதிரி ஒரு அகில இந்திய அளவில் கட்சி தலைவராக இருக்கிறவர் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவாங்க. பட் அன்றைக்கு இருந்த சூழலில், அரசியல் சூழல் இதில் வந்து அவரை நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட போட்டிட்டு அவர் தோற்று போய்டுறாரு. அப்போ பக்தவத்சலம் அவர் தான். அதுக்கு தோற்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. அரிசிக்கு தட்டுப்பாடு, இந்தி எதிர்ப்பு போராட்டம், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மீது 67 ஜனவரியில் தேர்தல் வந்து பிப்ரவரி எண்டு, ஜனவரி 12ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ அவர் மீது வந்து ஒரு எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து சுடப்போய் அந்த இதெல்லாம். ஸோ அதனால் இந்த அனுதாபாலை எல்லாமே சேர்ந்தது. பல அது கூட்டணி பலம் மிகவும் பெரிய பலம். ஓகே,
ஸோ அதெல்லாம் வந்து அவங்கள தோற்கடித்து வைக்கிறது, இவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 69 வந்து காங்கிரஸ் கட்சியில் பிளவு வருது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியில் பிளவு வருது. அப்பொழுது வந்து காங்கிரஸ் அந்த காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ், அதுக்கு பேர் ஸ்தாபன காங்கிரஸ் என்று சொல்லப்பட்டது, காங்கிரஸ் ஓ என்று சொல்வார்கள். அவங்க எல்லாரும் வந்து இந்திரா காந்திக்கு எதிரான அணியில் இருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் என்ன ஆகுதுன்னா, பெரும்பாலான காங்கிரஸ்காரர்கள் வந்து அவர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ், அந்த ஸ்தாபன காங்கிரஸோடு தான் தங்களை இணைத்து கொண்டார்கள். காமராஜரோட ஒத்துப்போகாத சில பேர் அவங்க தனியாக இருக்கிறாங்க. அதில் வந்து சி சுப்பிரமணியம், ஆர்வி சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு பக்தவத்சல் உள்பட இவங்க எல்லாரும் தனியாக, அதுக்கு பேர் காங்கிரஸ் ஆர் என்று பேர், காங்கிரஸ் ரூலிங் ஆளும் காங்கிரஸ் என்று சொல்லலாம். அவங்க என்ன ஆயிடுதுன்னா, அந்த 71 வந்து தேர்தல் வந்து இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க, 66 பிரதம மந்திரி ஆனாங்க. இந்த 69 ஸ்பிளிட் ஆன பிறகு காங்கிரஸ் அகில இந்திய அளவில் பிளவுபட்ட உடனே அவங்களை ஆதரிக்கின்ற எம்பிக்கள் வந்து மக்களவையில் குறைந்து போயிடுறாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சியை தான் அவங்க நடைபெற்று வந்தது. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான அரசியல் சட்ட திருத்தம் வந்து நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவங்க தோற்று போயிடுகிறார்கள். அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இருந்தது. இனிமேல் எஸ்எஸ் ராஜேந்திரன் வந்து எஸ்எஸ்ஆர் என்று சொல்லப்படுகிறது. அவர் என்ன பண்ணுறார், லட்சிய நடிகர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கடைசி சமயத்தில் போகிறாரு. பைதன் இதெல்லாம் முடிஞ்சிருது. ஸோ அதுக்கு பிறகு அவங்க பார்க்குறாங்க, இனிமேல் இது பண்ண முடியாது, நடத்த முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மா வந்து இந்திரா காந்தி இடைத்தேர்தலுக்கு சென்று விடுகிறார்கள். அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, கருணாநிதி அவர்களும் என்ன பண்ணுறாரு, இதுதான் சரியான சமயம். ஏன்னா அவர் 69 ஆட்சிக்கு வராரு, இது 71, 2 வருஷம். ரொம்ப அதிகமாக ஒரு மக்கள் மத்தியில் உங்களுக்கு அதிருப்தி வராத ஒரு காலகட்டம் திமுக அவர் கருணாநிதி மீது, ஆட்சியின் மீது. பட் இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தால் அது வந்திருக்குமா தெரியல. இவர் பார்த்தாரு, டக்குன்னு அந்த அம்மாவோட சேர்ந்து என்னுடைய சட்டமன்ற தேர்தலையும் நடத்துறீங்கன்னு சொல்லி அந்த சமயத்தில் வந்து நடத்திட்டாங்க. ஓகே, அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் சில விஷயங்கள் சௌரியமாக நடந்தது. இப்போ இன்றைக்கு பொதுவாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து இப்பொழுது என்ன பண்ணுறாங்க, 6 மாதங்களுக்கு முன்பு தான் நாங்கள் வந்து தேர்தலை நடத்துவதற்கு, அதாவது இப்போ 1 வருடத்துக்கு முன்னால் நடத்துறது, அது வந்து 72 தான் தேர்தல் நடத்திருக்கணும், 71 மார்ச்லேயே தேர்தல் நடக்குது. ஓகே, அந்த மாதிரிலாம் இப்போ சாத்தியமாங்கிறது சொல்ல முடியாது. பட் வந்து அந்த சமயத்தில் சாத்தியமாக இருந்தது, நடத்திட்டார் அவர். அந்த சமயத்தில் வந்து இந்த காங்கிரஸ் ஆர் இருக்கு இல்லையா, ஆளும் காங்கிரஸ், அவங்களோட தான் அப்போது ஏன்னா ஸ்தாபன காங்கிரஸ் தனியாக போகிறாங்க, அவங்க எப்படி. ஸோ இந்த ஆளும் காங்கிரஸ் வந்து ஆர்வி சுவாமிநாதன், சி சுப்பிரமணியம், இவங்க எல்லாரும் வந்து சரி திமுகவோட கூட்டணி வைத்து கொள்ளலாம் அப்படின்னு. அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து 25-30 இடங்கள் அவங்க கேட்டாங்க. அவர் அப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது, இழுபறி ஆறுது. சட்டமன்ற தொகுதியில் 25 to 30 கேட்டாங்க. அவர் 10-15 தான் கொடுப்பேன்னு சொன்னார். அப்புறம் வந்து ஒரு 5-6 நாடாளுமன்ற மக்களவை தொகுதி கொடுக்குறேன்னு சொன்னார். கடைசியில் பேச்சுவார்த்தைலாம் முறிஞ்சு அப்புறம் கடைசி சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அப்புறம் ஜி பாத்சாதின்னு அவர் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆலோசகர், அவர் தலையிட்டு கடைசியில் நாங்கள் எங்களுக்கு ஒரு 10 புதுச்சேரியும் சேர்த்து 10 இடங்கள் கொடுங்க மக்களவை, நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் நிற்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி தான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் அந்த 71 தேர்தலே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு தடாலடி, ஒரு பெரிய ரகலையோடு தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவர் என்ன கருதினாங்கன்னா, அப்போ எல்லாரும் நினச்சது என்னென்னா, காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் தான் பலமான கட்சி. ஓகே, இவங்க அது வந்து ஒரு சொச்சம், விட்டு சொச்சம், அவரோட சேர முடியாதவங்க தான் இவங்க தனியாக நிற்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு சின்ன, அதனால் அதுக்கு அந்த பெரிய பலம் இல்லாத கட்சி, அதுக்கு போய் நம்ம நிறைய சீட் கொடுக்குறதாங்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடாக இருந்தது.
ஸோ அதில் தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஓகே ஓகே, அது எல்லா இடத்துலையும் நின்று 71ல் 71 நின்று இடத்துல ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் அந்த தேர்தல்லையே வந்து அந்த அவங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு அது அந்த ஏதோ அது நடத்திட்டாங்களே தேர்தல் சேர்ந்து சந்தித்தாங்களே தவிர அந்த 2 பேருக்கும் ஒரு இது சேரலை, ஜெல் ஆகலை. அதுக்கப்புறம் மிக விரைவிலேயே 2 பேரும் சத்தம் போட்டுண்டு அந்த கூட்டணி வந்து அப்படி இப்படி மெதுவாக விலக ஆரம்பிச்சிடறாங்க. ஓகே, ஸோ அது போயிட்டு அப்புறம் வந்து எம்ஜிஆர் 72ல் வெளில வராரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரை இயக்கி வைக்கிறது இவங்க தான். இப்போது இன்னைக்கு சில பேரை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதெல்லாமே அப்பவும் பேசப்பட்டது தான். ஓகே ஓகே, இதுதான் காட்சிகள் தான் மாறி இருக்கின்றனே தவிர இது வந்து டயலாக்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ வந்து அன்னைக்கு இது ஸோ அதனால் போச்சு. அவர் அப்புறம் தென் 77ல் வந்து அவங்க வந்து ஏடிஎம்கேவும் காங்கிரஸும் அதுக்குள்ளே அந்த 2 காமராஜர் இறந்துடுறாரு. அப்புறம் 2 காங்கிரஸ் கட்சிகளும் ஒரு மாதிரி ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்புறம் இப்படி போகிறது. அதுக்கு பிறகு 77ல் வந்து இதுவாகிடுது தேர்தல். பட் 77ல் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தியை தோற்று போயிடுறாங்க. ஓகே, ஸோ அது இவங்க உடன்பாடு வச்சாலும் அது இங்கே சக்ஸஸ், தமிழ்நாட்டில் சக்ஸஸ். எப்படி 2024 தேர்தலில் இங்கே சக்ஸஸ், ஆனால் வந்து டெல்லியில் சக்ஸஸ் இல்லை. ஸோ அது மாதிரியான ஒரு முடிவு தான் 77 வந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க வந்து அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள சில மனஸ்தாபங்கள் வந்தன. தென் 80ல் வந்து இவங்க வந்து கூட்டணியை இல்லை, இதற்கு இடையில நம்ம 75ல் நடந்த எமர்ஜென்சி மறந்துட்டோம். 71ல் வந்து கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் 75ல் மிசால கடுமையாக தாக்கப்படுறாங்க நம்மளுடைய தற்போதைய வைகோ அவர்களும் கூட. எங்க இருந்து அவ்வளோ கோபம் வந்துச்சு? இல்லை, அதுதான் அந்த 71 தேர்தலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஏதோ வேண்டா வெறுப்பாக கூட்டணி வைத்து கொண்டார்கள். ஓகே ஓகே, ஏனென்றால் அந்த திமுகவை கடுமையாக எதிர்த்தவர்களில் பக்தவச்சலம், சி சுப்பிரமணியம்லாம் அவங்க வந்து ஆனால் அகில இந்திய சூழல்னால அவங்க காமராஜருக்கு எதிரான ஒரு தளத்தில் இருந்தாங்களே தவிர, ஆனால் மாநிலத்தில் பார்க்கும் பொழுது அவங்க வந்து யாரையெல்லாம் கடுமையாக எதிர்த்தார்களோ, காலங்காலமாக எதிர்த்து வந்தாங்களோ, கிட்டத்தட்ட 20 வருட காலமாக விமர்சித்து வந்த கட்சியோடு 1949 இவங்க வராங்க. ஓகே, 50கள்லேருந்து இவங்க வந்து சிறிது பெருசாக வளர்ந்துடுறாங்க. ஸோ அப்போது 70 வாக்கில் வந்து இவங்களுக்கு வந்து சரி தலையெழுத்தேன்னு அவங்க கூட்டணி வைத்து கொண்டார்கள். வேறு வழி இல்லை, நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கணும் தமிழ்நாட்டிலேருந்து அப்படிங்கிற காரணத்துக்காக வச்சுருந்தாங்க. அந்த இது வந்து அப்புறம் வந்து இவர் வந்து இந்த மாநில சுயாட்சிங்கிற ஒரு இதையும் எடுத்துக்கிட்டாரு. அதை வந்து அவங்க வந்து இது பிரிவினைவாதத்தை தான் நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க, மறைமுகமாக இது மாநில சுயாட்சி என்கின்ற கோஷம், என்கின்ற கருத்து, என்கின்ற நிலைப்பாடு, பிரிவினைவாதத்தை நீங்கள் மறைமுகமாக எடுத்து செல்வது, பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தியாக தான் அவங்க பார்த்தாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த ஒரு பார்வை இருக்கிறது இல்லையா, அது வந்து என்ன பொறுத்தவரையில் இன்று வரை திமுக திக அவர்கள் மீது டெல்லிக்காரர்கள் ஒரு சிலர் ஒரு சாரார் அந்த பார்வையோடு தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஓகே, டெல்லிக்காரர்கள் பொதுவாக ஆமாம், டெல்லிக்காரர்கள் டெல்லியில் இருக்கிறவங்க, அவ்வளோதான், நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே ஓகே, பட் அந்த பார்வையில் அவங்களுக்கு இன்னும் இருக்கு. திமுகவின் மீது அவங்களுக்கு ஒரு சந்தேக பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா திகாவோட திமுக தான் ஒரு அரசியல் கட்சி, பிரதான கட்சி, தமிழ்நாடு மாதிரியான ஒரு முக்கியமான இடத்துல அவங்க ரொம்ப பலமான கட்சி. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருந்து கொண்டே இருக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாமே சேர்ந்து கொண்டது. அப்போ இவங்க வந்து பிரிவினைவாதத்தை ஆதரிக்கிறாங்க, போகிறாங்கலாம் பேசுவாங்க. இந்த மந்திரிகள்லாம் வந்து சிறிய அளவில் இருக்கிற இவங்க இருக்காங்களே காங்கிரஸ் அது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா இன்னொரு அந்த சமயத்தில் இப்போ நீங்கள் வந்து சோழ பரம்பரை எல்லாம் பற்றி பேசின்னு இருக்கோம். ஓகே, அதுபோது என்ன ஆச்சுன்னா இப்போ ராஜராஜ சோழனுடைய சிலையை வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அந்த வளாகத்துக்குள்ளே வைக்கணும்
அப்படின்னு அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது முயற்சித்தார். ஓகே. ஆனால் அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அது 1000 வருஷ கால கோயில். ஸோ இது வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, அந்த அது கீழே வருது. ஸோ நீங்கள் வந்து அது எப்படின்னா அதுக்கு பேர் கன்சர்வேஷன், அதாவது இருக்கிறபடியே நீங்கள் பாதுகாத்து வரணுமே தவிர அதில் கலரை மாத்துறேன், நான் வந்து இது செய்வேன் புதுசாக அதெல்லாம் செய்யக்கூடாது. புரியுது புரியுது. ஸோ அதுதான் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில தத்துவம் இது. ஸோ அவர் உள்ள வேணும் அதுக்கு வந்து இந்திரா காந்தியை கடுமையாக எதிர்த்தாங்க. அதெல்லாம் செய்யவே முடியாது, இதெல்லாம் இது பண்ணி பார்க்காதீங்க, தூக்கி போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நான் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்த பொழுது இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அமைச்சராக இருந்தாங்க. அந்த சமயத்தில் 3 நாட்கள் தஞ்சாவூர்லேயே அவங்க தங்கி தஞ்சாவூர் பகுதியெல்லாம் போய் பார்த்தாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த இடத்த வந்து அவங்களுக்கு அந்த இடத்துக்கு மேலே அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல புரிதல் உண்டு. அதனால தான் 79 தஞ்சாவூர்லேருந்து அவங்க நிற்கவும் பார்த்தாங்க, இடைத்தேர்தலில் நிற்க பார்த்தாங்க. அது தனிக்கதை. ஸோ அந்த மாதிரி ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு இஷ்யூவாக அவங்களுக்கு வந்து முரண்பாடு வர ஆரம்பிச்சது. குறிப்பாக இது வந்து ஒரு பெரிய அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு, அவர் கூட சொன்னார், நான் முதல்வராக இருந்து என்ன பண்ணுறது, ஒரு சிலையை கூட வைக்க முடியல, நான் விருப்பப்பட்ட இடத்துல வைக்க முடியல, அப்புறம் வந்து ஒரு வெளியில் தான் வைக்கணும்னு சொல்லி அந்த சிலை இருக்குது இன்னும் ஓகே தஞ்சாவூரில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து அது அப்படியே இதுவாக போயின்னு இருக்கு. அப்புறம் தான் இந்த எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சியை இவர் கடுமையாக எதிர்த்தார். ஏன்னா அந்த பைடன் இவங்க பொலிட்டிக்கலாக இவங்க வந்து 2 பேரும் 2 துருவங்களாக மாறிவிட்டார்கள். துருவ இடத்துக்கு போயாச்சு, இனிமேலாம் மீட்டிங் கிரவுண்டே கிடையாது. ஸோ அந்த அதுதான் எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவர் கடுமையாக எதிர்க்க, அப்புறம் தென் இவர் தற்போதைய முதலமைச்சராக இவர் ஸ்டாலின் அவர்கள்லாம் சிறையில் அடைக்கப்பட்டு பல பேரும் சிறையில் போனாங்க. அது டிஎம்கேல பல பேரும் போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஆச்சு. அந்த எமர்ஜென்சி இந்த சூழலில் தான் நடைபெற்றது. புரியுது இந்த அரசியல் சூழலில் புரியுது. அதன் பிறகு அடுத்தடுத்த தேர்தல்கள் வச்சு பார்க்கும்போது ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை விவகாரம், அதன் பிறகு ஈழப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் திமுகவுக்கு ஏதோ ஒரு ஏற்றத்தையோ இறக்கத்தையோ கொடுத்துருக்கு. ஆனா இந்த சமயங்கள் எல்லா நேரத்திலயுமே காங்கிரஸோட தான் கூட்டணியில இருந்திருக்காங்க. இது திமுகவுக்கு கை கொடுத்திருக்கா? அதாவது 80 அப்புறம் மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க, 1980 சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜீவ் படுகொலை, அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து இப்படி பாருங்களேன், நீங்கள் வந்து 1971 திமுகவோட முதல் உடன்படிக்கை காங்கிரஸ் ஆரம்பிக்குது. 2001 வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 70, 71, அப்புறம் வந்து ஆமா 71, அப்புறம் 80. ஓகே, 80க்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 1996 எப்படி காமராஜர் அந்த பிரிவு ஏற்பட்டதோ, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில பிரிஞ்சு போகுது. அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அந்த கட்சியும் திமுகவும் 96 உறவு வச்சுக்கிறாங்க, தேர்தல் உறவு வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அதையும் நீங்க தமாகவையும் காங்கிரஸ் தான் கருதினீர்கள் என்றால் அந்த 71 2001 வரைக்கும் 3 முறை தான். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் 77க்கு பிறகு 2001 வரையில் பெரும்பாலான சமயத்தில் காங்கிரஸ் வந்து அஇஅதிமுகவோட தான் கூட்டணி வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அப்படி, ஏன்னா அது ஏன் இயற்கையான கூட்டணின்னா, ஒரு விதத்தில் என்னன்னா ஒரு எம்ஜிஆர் வந்து அவங்களுக்கு இணக்கமாக போயிட்டார் ஃபர்ஸ்ட். ரொம்ப வந்து இந்த அதாவது இந்த எதிர்ப்பு நிலையம் இருக்குல்ல, அதாவது ஒரு கான்ஃபரன்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, எதிர்ப்பு நிலையை வந்து பெருசாக அவர் காட்டிக்காதபடி ரொம்ப ஒரு நாசுக்கா அப்படியே ரொம்ப அதுவாக போயிட்டார். ஏன்னா அவர் வந்து பார்த்தாரு, நீங்கள் வந்து மத்திய அரசை வந்து எதிர்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பல விஷயங்களுக்கு மைய அரசினுடைய உதவி ஆதரவு வேண்டி இருக்கு நம்ம திட்டங்களை போடணும்னா. ஸோ அவங்க இல்லாதபடி நம்ம வந்து செய்ய முடியாது, ஆப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப கடினம். அப்படி இருக்கும்போது அவனோட போய் எதுக்கு சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி
எனக்கு வந்து பிரதான எதிரி திமுக கருணாநிதி, இவருங்க இல்லையே காங்கிரஸோ ஜனதாவோ இவங்க இல்லையே அப்படின்ற ஒரு இதில் அந்த கணக்கில் தான் அவர் அப்படியே சென்றார். ஓகே. ஸோ தென் இவங்க ஸோ அப்படி தான் அது உருவாச்சு. அப்புறம் அவங்க என்ன சொன்னார், அவர் வந்து அழகாக வந்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் 2/3 அதாவது 39 தொகுதிகளில் 26 தொகுதிகளில் நின்றுக்குவாங்க, 13 தொகுதி எனக்கு கொடுத்துருங்க, சட்டமன்றத்தில் 140 50 தொகுதியோ நான் நிற்பேன், நீங்கள் 60 தொகுதி நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த 2/3 1/3 ஃபார்முலா, அது எம்ஜிஆர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, அதை அவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது 84லேருந்து. ஜெயலலிதா 96 வரை அதை கடைபிடித்தார்கள். ஓகே. அதாவது நரசிம்மராவ் தலைமையிலான அந்த காங்கிரஸ் 96ல் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பலவீனமாக போய்விட்டாலும் கூட அவங்க வந்து நீங்கள் 26 தொகுதி 27 தொகுதி நின்றுக்கோங்க, நான் வந்து சட்டமன்றத்துக்கு 160 தொகுதி 70 தொகுதியாக நிற்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணாங்க. அதில் படும் தோல்வின்னு வச்சுக்கோங்களேன், அது விட்டுருங்க. ஸோ 2001க்கு பிறகு தான் இந்த 2001லேருந்து 2026 வரப்போகுது. இந்த 25 வருட காலத்தில் தான் 2004 தான் 2014 தேர்தலை தவிர, நாடாளுமன்ற தேர்தலை தவிர 2004 நாடாளுமன்ற தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 நாடாளுமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல், அப்புறம் 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்றம், 24 நாடாளுமன்றம். இந்த 8 தேர்தலில் தொடர்ச்சியாக அவங்க கூட்டணி வைத்து கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே. என்னை பொறுத்தவரையில் சோனியா காந்தி அவர்கள் என்ன ஒன்று, அவங்க என்னை பொறுத்தவரை என்னுடைய இதில் அவங்களுக்கு என்ன திமுக மீது அவங்களுக்கு என்ன ஒரு திருப்தியாக இருக்காங்கன்னா, எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கலாம் பல விஷயங்கள்ல, ஓகே, அது இயற்கை, 2 அரசியல் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவங்களோட நம்ம கூட்டணி வைத்து கொண்டால் எனக்கு 25 இடங்களோ 30 இடங்களோ கொடுத்துட்றாங்க. அப்புறம் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் ஒரு 10 இடம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ இதில் ஒரு 25 30 ஜெயிச்சு வராங்க, 25 இடம் ஜெயிக்கிறாங்க, 20 இடம் ஜெயிக்கிறாங்க, அதில் 9க்கு 9 ஒரு 10 இடமா ஜெயிச்சிடுறாங்க. 6 வருடத்துக்கு ஒரு மாதிரி ராஜ்யசபா சீட் தராங்க. இதை விட வந்து காங்கிரஸுக்கு இம்மாதிரியான அளவில் யாரும் இந்த அளவிற்கு வந்து ஒரு காங்கிரஸை நடத்துவது கையாளுவது வந்து யாரும் இந்த மாதிரி செய்யறது இல்லை. ஓகே, வேற எந்த மாநிலத்திலையும் இல்லை. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலத்தில் கூட, தமிழ்நாட்டை விட மிகப்பெரிய மாநிலம், அங்கே அந்த மாதிரிலாம் பார்த்து இதெல்லாம் கொடுக்கல, ஓகே, ஜெயிக்க முடியறது இல்லை. ஸோ அதனால் அவருக்கு வந்து பார்த்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆல் இண்டியா லெவலில் பார்க்கும் பொழுது நம்ம எங்கெல்லாம் ஜூனியராக இருக்கோமோ, ஓகே, காங்கிரஸ் ஜூனியராக இருக்கின்ற மாநிலங்கள்லாம் நம்ம மரியாதையாக நடத்துறது தமிழ்நாட்டில் தான். ஓகே ஓகே. திமுக வந்து இவங்க எவ்வளவோ சொல்லலாம், இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் சில பேருக்கு நிறைய குறைகள்லாம் இருக்கலாம், பட் அவங்கள பொறுத்தவரை அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் சோனியா காந்தி அவர்கள் இருக்கின்ற வரையில், ஓகே, எனக்கு இந்த திமுக காங்கிரஸுக்கான அந்த உறவு இருக்குல்ல, அதில் பெரிய மாற்றம் வராது. ஓகே ஓகே. அப்படியே போயிட்டு இருக்கோம், சண்டை போட்டுப்பாங்க, மனஸ்தாபம் இருக்கும், இது பண்ணிப்பாங்க, அப்புறம் ஒன்று சேர்த்துருவாங்க, அப்புறம் தேர்தல் ஒன்றா தான் சேர்த்திப்பாங்க. இது அடிப்படையில் சொல்ல வேண்டியது. நீங்கள் கேட்டதில் வந்து ராஜீவ் படுகொலை பொழுது அவர் தனியாக தான் இருந்தார். 91 வந்து சிபிஐ சிபிஎம் ஜனதாதள் அப்படி என்று அவங்க தனியாக இருந்தாங்க, கூட்டணி வைத்து கொண்டார்கள். காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாடில் தான் திமுகவும் இருந்தது, கருணாநிதி அவர்களும் இருந்தார். ஓகே, அந்த 80க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 82 ஜனாதிபதி தேர்தலையும் சேர்ந்து திமுகவும் அஇஅதிமுகவும் காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரிச்சாங்க. ஓகே, 82 ஜனாதிபதி தேர்தல் ஜெயில்சிங் ஜெயிச்சது. அதுக்கு பிறகுலேருந்து அப்படியே விலகின்னு வராது யார், கருணாநிதி அவர்கள் காங்கிரஸை விட்டு விலகி இவர் அங்கே போய் சேர்ந்துடுறாரு, அதை விட்டுருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 96ல் தான் தமாகவோட காங்கிரஸோட இது வராங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்து தமாகவோட தான், ஓகே, அகில இந்திய காங்கிரஸ் சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு 2003 அந்த காலகட்டத்தில் தான் ஆக்சுவலி அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோடு கிட்டத்தட்ட 20 வருட ஆண்டு காலம் வந்து காங்கிரஸோடு அவங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ 2004லேருந்து இருந்திருக்கு. ஸோ 2011 நீங்கள் கேட்டீங்க அந்த தமிழ் இது. பட் பாயிண்ட் இஸ் வந்து உங்களுக்கு காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்க எப்படி திமுகவை என்று சந்திக்கிற இப்போ பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 5-6% வாக்கு
வங்கி இருக்கிறது காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு கை கொடுது. ஓகே, 5-6% ஒரு கணிசமான ஒரு ஆதரவு. நீங்கள் ஏன்னா 3-3.5% கூட ஆட்சி இழக்கலாம். அப்படி தான் நடந்தது 2021. ஸோ அது அதனால இவங்களுக்கு ஒரு 5-6% கிடைக்குதுன்னா அது ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறாங்க? அதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க போவாங்கப்பா, பரவாயில்லப்பா, அதெல்லாம் பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, அதனால் சமாளிச்சுக்குவாங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அதனால் நம்மளுக்கு வந்து டோட்டலாக மேக்ரோ லெவலில் பார்க்கும் பொழுது, கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது, எனக்கு நிகர பலன் இருக்கும் பொழுது ரைட், ஓகே, அது சிறு சிறு உரசல் இருக்கலாம், இது இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருக்கலாம், அதெல்லாம் பெருசுப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க அந்த ஒரு ஒரு பரஸ்பர இதோட போகிறாங்க. ஏன்னா 2 பேருக்கு அது வந்து பலன் அளிக்கிறது. நீங்கள் நம்ம இது அதனால தான் அவங்க. பட் ஜெயலலிதா வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் நான் தூக்கின்னு போகணுமா அப்படி இப்படிலாம் வந்து காங்கிரஸை வந்து ரொம்ப பேசினாங்க. பட் வந்து அது மக்கள் அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தைகள் வந்து பேசுவதை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸ் அதுக்காக ஆதரவு இருக்குதுன்னு நான் சொல்லலை. பட் பொதுவாக வந்து மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி ஒரு இழிவாக பேசுகிறது. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு நாட்டுக்காக விடுதலைக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. காங்கிரஸ்னாலே காமராஜர் தான். அவர் வந்து ஒரு தூய இது, ஓகே, எந்த விதத்துலையும் அவர் வந்து கரம் படித்த கை இல்லை அவருக்கு. ஓகே, ஸோ ஒரு கரப்ட் கவர்மெண்ட்டாகவோ அது ஒரு இது அப்படியே இல்லை. இத்தனைக்கும் பலவிதமான டெவலப்மெண்ட் ஓரியன்ட் தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ச்சி அடைந்ததுக்கு அவர் காலத்தில் முக்கியமான ஒரு அடிகோல் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அது எப்பொழுதுமே மக்கள் மத்தியில் இருக்குது, மனசில் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து அதனால் யாரும் அது விரும்பலை. ஸோ அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, ஜெயலலிதா சொன்னாங்க, ரைட், ஓகே. பட் ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் 2001 காங்கிரஸோட கூட்டணி வைத்து கொண்டார்கள். 99 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, 2001 சட்டமன்ற தேர்தலையும் சரி, காங்கிரஸோட கூட்டணி வைத்து கொண்டார்கள். அதனால் வந்து ரைட், ஓகே, அதனால் அவங்களுக்கு அப்படி இருந்தது. நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்க. தொடர் கூட்டணி கணக்குகள் நம்ம பேசினாலும் காங்கிரஸ் வந்து திரு கருணாநிதி அவர்கள் வீட்டில் மேலே ரெய்டு விட்டு மிரட்டி தான் கீழே வந்து கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே திமுக மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இன்னைக்கு வரைக்குமே இருந்துருக்காங்கல்ல. அந்த சம்பவம் குறித்து கொஞ்சம். அதாவது அன்றைக்கு வந்து அந்த ஒரு சிதம்பரம் அவங்க எல்லாரும் வந்து, அப்போ சிதம்பரம் தான் மெயின் நெகோஷியேட்டர் காங்கிரஸ் சார்பில், அவங்க வந்து பேசியிருந்தாங்க. இது வந்து இந்த உங்களுக்கு நவம்பர் 2010 உங்களுக்கு வந்து இந்த 2G ஸ்கேம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு வந்து சிபிஐ ஆக்ஷன் எடுக்கிறாங்க, போகிறாங்க, அந்த இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 2011 மார்ச் மாதம் நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து ஸோ அது நடைபெற்று வந்தது. அவங்க இந்த சர்ச்சஸ்ன்னு சொல்கிறாங்க, அது நடைபெற்று வந்தது. கீழே இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை இடங்கள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அதிகமான இடங்கள் கேட்டாங்க. அப்போது என்ன ஒரு பேச்சு சொல்லப்பட்டதுன்னா, காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணியை முறிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு. பட் அது ஏதோ அது இன்ஃபேக்ட் முதல்ல வந்து காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்ற மாதிரி தான் திமுக அறிவிச்சு, அப்புறம் அது அப்படி இருந்தால் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி, அப்புறம் மறுபடியும் அவங்க வந்து ஒரு பேட்சப் பண்ணி, அதுக்கு பிறகு வந்து கடைசியில் 63 இடங்கள் காங்கிரஸுக்கு வழங்கப்பட்டன. இவங்க ஒரு 120 சொச்சம் தான் நின்னாங்க. ரொம்ப குறைவான இடங்கள் தான் நின்னாங்க, 120 கீழே தான் நின்னாங்க நினைக்கிறேன். அந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அன்றைக்கு நான் இருந்தேன், அறிவாலயத்தில் இருந்தேன் நான். பட் நாங்கள் வந்து இந்த மெயினாக இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் அதைத்தான் நம்ம பார்த்துருந்தோம். பட் அதாவது அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதா அப்படி என்றால், இப்போ என்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து அந்த மிரட்டி அங்கே இருந்தீங்க அப்படிங்கிறதுனால கேட்குறேன். அந்த இன்சிடென்ட்டை ஃபஸ்ட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய தாக்கம் பேசலாமே. இன்சிடென்ட்டு அதாவது இதுகளுங்க, அது சர்ச்சஸ் அவங்க பாட்டு செஞ்சு கொண்டிருக்காங்க. ஓகே, அது வந்து அது டே லாங் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் இவங்க வந்து அறிவாலயத்தில் தான் நெகோசியேஷன் நடக்குது. ஓகே,
ஸோ இவர் ஈவினிங் வராரு போகிறாரு. இவர் ஒரு சர்வசாதாரணமாக அது இயல்பாக, அதாவது யாருமே அந்த மேலே நடப்பது சம்பந்தம் இல்லாத போல தான் அவர்கள் வெளித்தோற்றம் அப்படி தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. திமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அவங்க ஒன்றும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விமர்சிக்கிறவங்க பொதுவாக திமுக எதிர் அணியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது சொல்லி அவங்க இடத்த அதிகரித்து கொண்டார்கள். ஓகே, அது வந்து ஒரு விதத்தில். பட் இருந்தாலும் 49 அதுக்கு ஆக்சுவலி 2006 தேர்தலில் அப்போவே வந்து தமாக இவங்களோட இணைஞ்சிட்டாங்க. தமாக காங்கிரஸோட இணைஞ்சிருச்சு. அப்போ 49 இடமும் நம்ம தான் நின்னாங்க. ஓகே, இப்போ என்னென்னா ஆட்சியில் அவங்க இருக்காங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, 2வது முறை ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு, இவங்க வந்து எங்களுக்கு நிறைய சீட்டு கொடுங்கன்னு. இல்லை, அப்போ அதை விட என்னென்னா, என்னை பொறுத்தவரையில் அது ரெண்டும் இணைச்சு பேசினார்களே தவிர, எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, அப்பொழுது காங்கிரஸ் அந்த கூட்டணியை முறிக்க வேண்டும் என்று தான் விரும்பியது. ஓகே ஓகே, ஏதோ காரணத்துக்காக. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்களோட இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க தான் இது ஆராசா, கனிமொழி, இவங்க மீது தான் அந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் வந்தது. தங்களை அவங்க வந்து அதுலேருந்து விலக்கி கொள்ளணும்னா அந்த கூட்டணியோடு இருந்துட்டு எப்படி விலக்கி கொள்ள முடியும்? அதுதான் அவங்களுடைய அணுகுமுறையாக இருந்ததாக தான் நான் அறிகிறேன். ஓகே, வெளிப்படையாக யாருமே அதை பற்றிலாம் பேசினதில்லை. அப்பவும் பேசலை, இப்பவும் பேசலை, காங்கிரஸ்காரங்க உள்பட நான் சொல்கிறது. ஆனால் அவர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணார்னா, எனக்கு காங்கிரஸை விட்டுட்டு நான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணேன்னா படுதோல்வி அடைவேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த காங்கிரஸுக்கு ஒரு 5 to 6% குறைந்தபட்சம் அந்த ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அதை நம்ம இழந்துட்டு நம்ம வந்து தேர்தலில் நின்னோம். அதோடு மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு அது வந்து என்ன சொல்வது வந்து கண்ணில் தெரியாத சில பலன்களையும் கொடுக்கும். ஓகே, அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியோட இது வந்து ஒரு எஜுகேட்டட் செக்ஷன் மத்தியில் உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும். ஓகே, ஒரு அங்கீகாரம் கொடுக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அரசியல் தேர்தலில் கணக்கு போட்டிங்கன்னா ஒன்றும் பெருசு இல்லைன்னு நினச்சிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஆட்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ அதெல்லாம் அவர் அதனால தான் அவர் தீவிரமாக இருந்தார். யார்? கருணாநிதி அவர்கள் எனக்கு தேவையில்லை காங்கிரஸ், தூக்கி போடுறது தானே, போடலை. அந்த ஒரு 5-6% நம்மளுக்கு எது இழக்கணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். ஓகே, அப்போ காங்கிரஸ் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ அவங்க சர்ச்சஸ் நடத்தி கலைஞர் டிவியில் பண்ணி அதனால் அவங்க 63 இடம் பெறலை. இன்ஃபேக்ட் கருணாநிதி அவர்களை கெட்டியமாக பிடிச்சிட்டார். நீ என்ன வேணா, நீ என்ன 60 இடம் கொடுக்குறேன்னு சொன்னார். இல்லை 60 இடம் பத்தாதுன்னாங்க. அப்புறம் 63. சரி, 60க்கு 63க்கு என்ன பெரிய வித்தியாசம், சரி இப்போ 3 இடம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியில். அப்படி தான் நடந்தது. அது வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து அந்த 70-90 எப்படி காங்கிரஸுக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவமாக அமைந்ததோ அதுபோல் திமுகவிற்கும் 2011 அமைந்தது. பட் இருந்தாலும் அது திமுக அந்த கூட்டணியை விலக்கி கொள்ளாதபடி அவங்க பேர் கருணாநிதி வந்து 71 காங்கிரஸ் உடலலை. இன்றைக்கி எவ்வளவா எங்களுக்கு இதுவாக பண்ணாலும் கூட காங்கிரஸ் இவர் கருணாநிதி அவர்களோட தான் சேர்ந்து பயணிக்கணும்னு முடிவு பண்ணதுனால அதே அணுகுமுறையை அவர் எடுத்துட்டார். அந்த அணுகுமுறை யுக்தி அவர் கையில் எடுத்துட்டு அவர் அதை செஞ்சார். ஓகே, ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியுமா இப்போ இருக்க சூழலில்? இல்லை திமுக இல்லாமல் காங்கிரஸால் இத்தனை சீட்டுகள் அப்படின்ட்டு தொகுதிகளை வெற்றி பெற்று காட்ட முடியுமா? அதாவது இன்றைக்கு திமுக வந்து இன்றைக்கு அதனுடைய பலம் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறதாக தான் நான் கருதுகிறேன். வெற்றி பெற முடியுமாங்கிறதுல வந்து எனக்கு வந்து சொல்ல தெரியல. ஏனென்றால் அது எதிரணியில் இருக்க போகிறவர்கள் யாராகலாம் இருப்பார்கள், ஒரே அணியில் இருப்பாங்களா, வெவ்வேறு அணியில் இருப்பாங்களா, அதெல்லாம் இருக்குது. எல்லாருமே தனித்தனியாக நிற்க போகிறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். கூட்டணியே இல்லாமல் இருக்குமே. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் இன்றைக்கும் திமுக தான் பலமான கட்சி இன்றைக்கு. ஓகே, ஆனால் அது கூட்டணியாக வருகின்ற பட்சத்தில் இப்போ காங்கிரஸ் இல்லாத திமுக கூட்டணின்னா அவங்களுக்கு அந்த காங்கிரஸ் மூலமாக கிடைக்கின்ற 5, 6, 4 ஏதோ சொல்கிறோம் இல்லையா, நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த வாக்கு யார்
எடுத்து தருவார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கேட்பாங்கல்ல. எடுத்துடுறீங்க, ஓகே. காங்கிரஸ் வேண்டாம், ஓகே ஃபைன். எவனை வச்சுக்க போகிறீங்க? ஏடிஎம்கே வச்சுக்க முடியுமா, இல்லாட்டா பிஜேபி வச்சுக்க முடியுமா, யாரை வச்சுப்பீங்க? இந்த கேள்வி வரும் இல்லை. ஸோ அதை அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. தாவேக்காவோட வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியாது. ஓகே. ஆனா காங்கிரஸ்க்கு அந்த ஆப்ஷன் இருக்குல்ல. இப்ப அதனால தானே இவ்வளவு கேள்விகள் வருது. இப்ப காங்கிரஸுக்கு தாவேக்கா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து ஆலோசனை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க, கருத்து கேட்பு குழு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்ப திமுகவுல இருந்து காங்கிரஸ் வெளியே வர ரெடியா இருக்காங்களா? அப்படி வராங்க அப்படின்னா அந்த தேர்தலில் திமுகவால சந்திச்சு அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நீங்க வந்து இப்போ பீகார்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். பீகார்ல வந்து காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணி, ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி, அந்த மகாகட்பந்தன் சொல்கின்ற கூட்டணி மிகப்பெரிய அளவில் படுத்துச்சு. ஓகே. இதற்கு பிறகு நான் சொன்ன மாதிரி, முன்னாலேயே சொன்ன மாதிரி, சோனியா காந்தி அவர்கள் இருக்கின்ற வரையில் எந்த பரிச்சார்த்த இதையும் செய்ய போகிறதில்ல. திமுக விட்டுட்டு நாம் வந்து அவன் 15 சீட் தரேன் 20 சீட் தரேன்னோட வாங்கிக்கோங்க, என்னையா நீ பெருசாக செஞ்சுட்டேன்னு சொல்ல போகிறாங்க அந்த அம்மா. ஓகே, கொடுக்குறத வாங்கிட்டு ஒழுங்காக அதை ஜெயிக்க வேற பாருங்க அப்படி தான் சொல்ல போகிறாங்க. அந்த அம்மா அப்படி தான் சொல்லுவாங்கங்கிறது என்னுடைய அதுதான் நம்ம கடந்த கால வரலாறு அப்படி தான் தெரியுது. ஓகே, திருப்பி திருப்பி திமுகவுக்கு தான் போனாங்க. நம்பகத்தன்மையா திமுக அது அவங்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, அவங்களுடைய அனுபவத்தில் இப்போ அவங்களுடைய கணவர் இருந்தார், ராஜீவ் இருந்தார். ராஜீவ் அஃப்கோர்ஸ் ஒரு சிறிய காலம் தான் இருந்தார். 84 பிரதம மந்திரி ஆறாரு, 91 இறந்து போடுறாரு. பட் அவர் இருந்த வரையில் அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து வெவ்வேறு காலகட்டம் கொஞ்சம் மாறிச்சு. பட் ஆனால் கடைசி காலகட்டத்தில் வந்து அவங்க திமுகவை கடுமையாக, அதாவது அவங்களுக்கு ஆரம்பத்திலே திமுக மீது மிகப்பெரிய அபிமானம் இருந்ததாக நான் கருதலை. ஓகே, ஆனாலும் வந்து ஒரு நிர்பந்தத்தினால, அரசியல் நிர்பந்தத்தினால அவங்க திமுகவோட கூட்டணி வைத்து கொண்டார்கள். 71 இருக்கட்டும் 80 இருக்கட்டும். ஓகே, அவங்களுக்கு ஒன்றும் விருப்பப்பட்டு வச்சுக்கல. ஆனால் இந்த கேஸில், சோனியா அவர்களுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தில் டிஎம்கே வந்து ஒரு ரிலையபிள் கட்சியாக இருக்கிறது. எனக்கு வந்து ஒரு ஒரு கணிசமான சட்டமன்ற தொகுதியில் என்னால் என்னுடைய கட்சி வெல்ல முடியுது. கணிசமான இடங்களில் நிற்கிற எல்லா தரமும் நின்ன இந்த 2 எக்ஸப்ட் 2019 இவர் தேனியில் நம்ம இளங்கோவன் இறந்து போன இளங்கோவன் தோற்று போனார். அவரை தவிர மற்றவங்களாம் ஜெயித்தாங்க. 2024 எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன இப்போ வந்து உங்களுக்கு என்ன குறைபாடு வச்சுக்க போகிறீங்க? அதுவும் ஒரு 5 தொகுதி 5% 6%. இது நான் சொல்கிறது ஒரு இது. ஓகே, அப்படி இருக்கிற மாநிலத்தில் இதை வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் அவரை பொறுத்தவரையில் இது வந்து நம்ம ரிலையபிள், அவங்க வந்து ஒரு டிபெண்டபிள் அலையாக இருக்காங்க, நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதை வைத்துக்கொண்டு நம்ம சந்தோஷமாக திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதனால் வந்து இவங்க வந்து இது கமிட்டி கூடலாம், பண்ணலாம், போகலாம், இதை வச்சுக்கலாம், கனவு கோட்டைகள்லாம் கட்டலாம். ஓகே, ஆனால் வந்து தேர்தல் களம் என்று வரும்பொழுது அந்த இவர் வந்து ஒரு வேளை சொல்கிறேன் விஜயோட பேசுகிறாங்கன்னே வச்சுப்போம். ஓகே, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், விஜயோட ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் கூட பேசலாம். அவர் இல்லைங்க நான் உங்களுக்கு 70 இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஒரு சொல்கிறேன் 70 இடம் கொடுக்கலாம், அதில் 7 இடமாவது ஜெயிப்பீங்களா? அந்த கேள்வி வரும் இல்லை? அந்த அம்மா அதை கேட்க மாட்டாங்களா? நீ எத்தனை தான் ஜெயிப்பேன்? அவன் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம், இதில் வேற நீ வந்து நம்ம வேறு ஜெயிக்க போகிறோமா அப்படி அந்த திமுகவோட நம்மளுக்கு தொடர்ந்து ஏதோ 2011 தவிர அப்போ தான் அது வந்து திமுகவே அடிபட்டுச்சு. அதை தவிர உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு டீசெண்டாக தானே நீங்கள் ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வாங்கியிருக்கீங்க. என்னத்துக்கு உங்களுக்கு இப்போ என்ன பெரிய? ஸோ அது அந்த அம்மா வந்து இப்போ டிசிஷன் மேக்கிங்கில் டே டு டே அஃபேர்ஸில் கலந்து கொள்ளுதல்லைன்னு சொல்கிறாங்க. பொதுவாக அவங்க வந்து டிசிஷன் மேக்கிங்லேயும் தலையிடுறதில்லைன்னு சொன்னாலும் கூட தமிழ்நாட்டு விஷயத்தில் அவங்க கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு தெரியும் நிலவரம் என்னன்னு தெரியும். டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க. அதாவது அதனால் அது இது விட்டுருங்க. அதனால் வந்து என்னை பொறுத்தவரையும் நான் ரொம்ப நாளாகவே சொல்லின்னு வந்தது, தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணியை விரும்பலாம் சில பேர், ஆனால் அவங்க கூட்டணி காங்கிரஸ் வைத்துக்கொள்ளாது. ராகுல் காந்தி கூட டைரக்டா பேசுறாங்க. பேசிட்டுமே, அவர் எல்லாரோடையும் தான் பேசிட்டு இருப்பார். அவரும் பேசுறது எல்லாரும் பேசுறது. நீங்க பேசுறது நீங்க பேசுறதுனால கன்வின்ஸ் பண்ணிடுவாங்களோ என்ன பேசிட்டு அவருக்கு தெரியாதானே? இப்போ அவருக்கும் இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் நேற்றை வந்த முடிவுகளை பார்த்துட்டு ஓகே, இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு ஒப்பீடுக்காக சொல்கிறேன், அவர் 15% வாங்குவார், 17% வாங்குவார், அவருக்கு என்ன மீடியா பப்ளிசிட்டி, அப்பா
இன்னும் சொல்லப்போனால் அவர் தன்னை தயார்படுத்தி கொண்ட விதம் விஜய் தயார்படுத்தி கொண்ட விதத்தை விட சிறப்பானதுன்னு நான் கருதுவேன். ஏன்னா அவர் எல்லா இடங்களுக்கும் 243 தொகுதிகளுக்கு பாத யாத்திரை போயிட்டு ஒரு 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 மூமெண்ட்டை வந்து மாதிரி ஒரு பில்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கட்சியை துவக்கினார். ஓகே, இப்போ இவரை மாதிரி ஒரு நான் ஃபிலிமில் இருந்துட்டு ஒரு கட்சியை துவக்கி அப்புறம் வந்து அது மாதிரி இல்லை. ஓகே, அண்ட் தென் அவர்கிட்ட வந்து பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு பீகாரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு வறுமையான மாநிலமாக இருக்கலாம், ஆனால் அந்த மாநிலத்திலேருந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் உருவான மாநிலம். ஓகே, கவர்மெண்ட் சர்வீஸில் ஆல் இண்டியா சர்வீஸில் சிவில் சர்வீசஸில் நிறைய பேர் பீகார்லேருந்து போகிறவங்க இருக்காங்க இன்றைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இது அவ்வளோ நிறைய பேர் வந்தாங்க, அதாவது படித்தவர்கள் எல்லாரும் வந்தாங்க. வந்து ஓகே இந்த ஏன்னா அவர்களுக்கு இருக்கின்ற கட்சிகள் இருக்கு இல்லையா, அங்கே அவங்களுக்கு இடம் வந்து ஆல்மோஸ்ட் நில். ஓகே ஓகே, அதனால் இவர் ஏதோ படித்தவராக இருக்கார், நம்மளுக்கு ஏதோ இடம் கொடுப்பாருன்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் அவரால் என்ன ஆச்சு, நீங்கள் வந்து தேர்தலில் அவரால் அதை மொமெண்டமாக சஸ்டெயின் பண்ண முடியல, அவர் வந்து படுத்துட்டார். ஓகே, 3% 3.5 வாங்கினார், அது விட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இவருக்கா வரும், முன்ன பின்ன வரும். ஆனால் 3 இல்லாமல் இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், அதிகபட்சமாக 10 வரலாம். மற்றபடி நீங்கள் அதாவது 2 பெரிய சக்திகள் இருக்கின்ற ஒரு தளத்தில் 3வது சக்தி வருதுங்கிறது மிக மிக கடினம். ஓகே, அது வந்து உடனடியாக வந்துடாது, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துடாது. அதுக்கு நீங்கள் காலமாக பொறுமையோடு இருக்கணும். உங்களுடைய அங்கே தான் உங்களுடைய அரசியல் சாதுரியத்தனெல்லாம் காட்டணும். அந்த 2 சக்திகளுமே என்ன பண்ணணும்னா இந்த 3வது சக்தி வரதை நசுக்க பார்க்கும். ஓகே ஓகே, இதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடந்து வந்திருக்கிறது. ஓகே, 57 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் நடந்து வந்திருக்கு. அதனால தான் 3வது சக்தி எதுவுமே வளர விடாதபடி செஞ்சுருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு வந்து நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த தேர்தலில் அஇஅதிமுக மிக ரொம்ப ரொம்ப படுதோல்வி அடையுமேயானால் அதற்கு பிறகு வருகின்ற தேர்தல் வேணா நீங்கள் சொல்கிற அந்த 3வது சக்தி 2வது சக்தியாக மாறலாம். ஓகே, அது கூட 2வது சக்தியாக தான், அது எந்த சக்தின்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது, அது வரலாம். ஆனால் வந்து இப்போ இதில் வந்து அஇஅதிமுக சுதாரிச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம் இந்த தேர்தலில். ஓகே, இப்போ வாங்கின 65 சீட்டை விட 80 ஏதாவது ஒரு சொல்கிறேன், நான் அவங்க வெற்றி பெறுவாங்களான்னு எனக்கு தெரியல இன்றைய சூழலில். பட்டு இருந்தாலும் இன்றைய நிலைமையை விட அதிகமான இடங்களை வெற்றி பெற்றுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ எப்படி வர முடியும்? அதனால் அது கஷ்டம். அதனால் வந்து எனக்கு பொறுத்தவரையும் சோனியாவுக்கும் தெரியும், ராகுலுக்கும் தெரியும், பேசின்னு இருக்கலாம், ஒரு பார்கெனிங் போஸ்டர் மாதிரி வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்போ பார்கெயின் கூட பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கேவோட இன்னைக்கு பார்கெனிங் பண்ணுற இடத்துல கூட காங்கிரஸ் இல்லை. ஏன்னா இங்கே காங்கிரஸ் பீகாரில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இதை காட்டலாம். பட் இப்போ என்ன பேச முடியும், நீங்கள் கொடுக்குற இடத்த வாங்கிட்டு போயான்னா வாங்கிட்டு போயிடும், அவ்வளோதான். அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க இப்போதைக்கு நிலவரம் மோசமாக இருக்குது, அடக்கி வாசிங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் எனக்கு அதாவது இது நடைபெறாவிட்டாலும் கூட நான் சொல்கின்ற இந்த பெரிய வெற்றி வந்திருந்தாலும் கூட என்னுடைய கணிப்பு சோனியா அவர்கள் காங்கிரஸை திமுகவிலிருந்து விலக்கி விஜயோட போய் நீங்கள் போட்டியிடுங்கலாம் கூட சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிறதா என்னுடைய கணிப்பு, என்னுடைய இது. பட் இப்போ இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இல்லவே இல்லை. ஒரு ஆப்ஷன் நீங்கள் சொல்கிறீங்களா, ஆப்ஷனே கிடையாது. அதனால் ஒரு தொடருவாங்க, கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு மிஞ்ச பின்ன என்ன இல்லைங்க, இந்த சீட்டு நீங்கள் ஜெயிக்கிற சீட்டாக கொடுங்கன்னு சொல்லலாமே தவிர எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என்ற பட்சத்தில் ரொம்ப சில போட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தொகுதிகளில் எனக்கு கொடுக்காதீங்க, அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம். ஓகே, மற்றபடி கூட்டணியெல்லாம் எனக்கு முறிகின்ற ஒரு இதில் நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை, இது இனிமேல் நடக்கவும் போகிறதில்லன்னு தான் என்னுடைய கணிப்பு. ஓகே, அப்போ நிச்சயமாக அப்போ இத்தனை ஆண்டு கால உறவு அப்படிங்கிறது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இனிமேலும் தொடருமா? 2026 எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். வணக்கம்.